தச வாயுக்களிலே கடைசியான வாயு வந்து தனஞ்சயன். பேரு சூப்பரா இருக்கு. ஆனா இது பண்ற வேலை தான் கஷ்டமான வேலை. அதாவது மற்ற 9 வாயுக்களும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டு ஒன்றுக்கொன்று ஈடு செய்து வேலை செய்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தனஞ்சயன் என்பது எந்த வாயுவுடனும் ஒட்டாத ஒரு வாயு. நம்ம வந்து விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் உயிருடன் இருக்கும் பொழுது இந்த தனஞ்சயன் வாயு தூங்கிக் கொண்டிருக்கும். இது வெளியிலே வராது. நாம் தூங்கின பிறகு, நிரந்தரமாக தூங்கின பிறகு, நாம் இறந்த பிறகு உயிர் பெற்று வருவதுதான் இந்த தனஞ்சயன் என்ற வாயு. இந்த வாயு வந்து நாம் இறந்த பிறகு உயிர் பெற்று வந்து என்ன மாதிரி வேலையை செய்யும் அப்படின்னாக்கா, நம்முடைய உடலை மற்ற செல்களை எல்லாம் வீங்க வைத்து, நம்முடைய இந்த பூத உடலை வீங்க வைத்து, அழுக வைத்து, இந்த உடலை சீக்கிரமாக நாம் டிஸ்போஸ் செய்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் வந்து உடனே நம்ம உடம்பை விட்டு வெளியே போகாது. 3 நாட்கள் வரை நம் உடம்பில் சுற்றி கொண்டே இருக்கும். 3வது நாள் தான் நம்முடைய உச்சம் தலை வழியாக இந்த தனஞ்சயன் என்ற வாயு வெளியேறும். சிலர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா உடம்பை புதைப்பார்கள். சிலர் வந்து அந்த உடலை எரித்து விடுவார்கள். ஆனால் யோகிகள், சந்நியாசிகள், சாதுக்கள் இவர்கள் எல்லாமே வந்து ஜீவ சமாதி அடைகிறார்கள் இல்லையா? இதன் காரணம் இந்த தனஞ்சயன் வாயுவானது இன்னும் வெளியேறாமல் இருப்பது வரை அவர்களுடைய உடம்பு அந்த சமாதி நிலையிலேயே இருக்கும். இந்த தனஞ்சயன் அவர்கள் உச்சந்தலை வழியாக வெளியே போய்விட்டால் அவர்கள் உடம்பு அத்துடன் முடிந்துவிடும். பரமஹம்சரின் உடல் கூட 21 நாட்கள் கெடாமலே இருந்தது என்று சொல்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த தனஞ்சயன் அவர் உடம்பை விட்டு வெளியேறாமல் இருந்ததுதான். இந்த தனஞ்சயன் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் எல்லா கதையும் முடிந்துவிட்டது. நம்முடைய சகாப்தம் ஓவர் என்று பொருள்.